ஏய், எப்படி என் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவ? ஏய் இப்ப என்னடி அவசரம்? என்கிட்ட தானே இருக்கு, பொறுமையா பண்றேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே பண்ணணும். அதெல்லாம் முடியாதுன்றல, என்ன பண்ணுவ? ஏய், நீ என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா போடு இப்பவே. ஏய் ஓவரா போயிட்டு இருக்க, அரைஞ்சிருவ சொல்லிட்டேன். அரைடி பார்க்கலாம். என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? எப்ப பார்த்தாலும் சண்டையே போட்டுட்டு இருக்கீங்க. மா நான் ஒண்ணும் பண்ணலமா, இவதாமா சண்டைக்கு வரா. மா, என்னோட அமௌண்ட் அவ வச்சிருக்காமா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னா பண்ணவே மாட்டேங்கிறாமா. ஏதோ மேக்கப் போட்டா கொஞ்சம் இவளுக்கும் காசு வரும்னு ஹெல்ப் பண்ணா ரொம்ப ஓவரா தான் பண்றா. அதெல்லாம் முடியாதுமா, எனக்கு இப்பவே வேணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லு. ஏய் அதெல்லாம் இப்ப பண்ண முடியாது. ஏய், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுடி. முடியாதுன்றல. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. என்ன பண்ணுவ? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. ஏய் மேல கை வைக்காத, அவ்வளவுதான் உனக்கு. சாமிச்சிடுவ சொல்லிட்டேன். போன் அடிக்குது பாரு. பிரியாக்கா தான் புடி. சொல்லுங்கக்கா. 5 மணிக்கு ஃபங்க்ஷன்மா, லொகேஷன் அனுப்பிச்சிட்டேன், 2 பேரும் வந்துருங்க. சரிக்கா. வெக்கமால சிப்பி கிளம்புங்க ரெண்டு பேரும். படி பிள்ளைங்களா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிடு. மா தண்ணி எடுத்துட்டு வாயேன். மா, எனக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வாமா. வரேன். என்ன லுக்கு? ஏண்டி ரெண்டு பேரும் இவ்வளவு லேட்டா வரீங்க? அது ஏமா கேக்குற? சரி அப்ப கேக்கல விடு. மா கேளுமா, அங்க போய் வெறும் கல்யாண பொண்ணுக்கு மேக்கப்பும் ஹேர் ஸ்டைலும் பண்ணா பரவாயில்ல. அவங்க ஹோல் ஃபேமிலியும் லைன்ல நின்னு எங்க உயிரை வாங்கிடுச்சுங்க. ஏண்டி போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்டுட்டு போக மாட்டீங்களா? மா நான் சொன்னேமா, இவதான் பிரியாக்கா தான் சொன்னாங்கன்னு சொல்லி கூட்டு போயிட்டான். மா, எப்பவுமே அவங்க தான் சொல்லுவாங்க, இப்பவும் கரெக்டா சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது தப்பாயிடுச்சு. இனிமே அப்பெல்லாம் நினைச்சிட்டு போகாதீங்க. போறதுக்கு முன்னாடி அட்வான்ஸா கேட்டுட்டு போயிடுங்க. மா அவங்க தப்புலாம் இல்லம்மா, எல்லாம் இவ தப்பு. எது என்னோட தப்பா? ஆமா, நீ சீக்கிரமா ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தனா நான் மேக்கப் டப்புன்னு போட்டு விட்டுருப்பேன், சீக்கிரமா வந்திருக்கலாம். ஐயோ, இவ அப்படியே டக்கு டக்குன்னு பண்ணிட்டாலும் கல்யாண பொண்ணுக்கு பார்த்து பண்ணா பரவாயில்லமா. அவங்க பாட்டிக்கெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்காமா. இவ்வளவுதான் லேட்டு. ஒர்க்குன்னா அப்படி இப்படி இருக்கதாண்டி செய்யும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எப்பயாதுன்னா பரவாயில்லமா. அத நான் சொல்லணும்டி. ஐயா சொல்லு. எப்பதான் உன் வேலையை ஒழுங்கா பார்க்க போறேன்னு நானும் தான் பாக்குறேன். மா, இவளுக்கு அவ்வளவுதான் சொல்லிடுமா. என் ஒர்க்க பத்தி எல்லாம் பேசினா அப்புறம் நல்லா இருக்காது. ஏதோ என் கூட வரதுனால இவளுக்கு இவ்ளோ ஃப்ரீடம். இதுவே வெளியில போய் ஒர்க் பண்ண சொல்லு. தோடா. ஹலோ மேடம், யாரால இருக்காங்கன்னு அம்மாக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? மா நீ சொல்லுமா. மா நீயே சொல்லுமா. உங்க ரெண்டு பேர் மேல எந்த தப்பும் இல்லமா. அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் நான் பெத்தம் பத்தியா, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. தூங்குற நேரத்துல என் உயிரை எடுத்துட்டு இருக்கீங்க பாருங்க ரெண்டு பேரும். போய் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒழுங்கா சாப்பிட வாங்க ரெண்டு பேரும். சும்மா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு. எல்லாம் உன்னாலதான். ஸ்வேதா, உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்குடி. ஆமாமா, அத வாங்கி வச்சிட்டு இதோ வரேன். எப்படி நல்லா இருக்கா? ஓகே தான். ஆமா, அவளுக்கு தெரியுதுல எப்படி உனக்கு தெரியும்? மா
இது ரொம்ப ஈஸிமா. ஒரு 1 வீக் ட்ரைனிங் எடுத்தனா நீ ஏன் கத்துக்கலாம். அப்படியே ம். சொல்ற? ம். ஆமாமா, எடுத்துட்டு அப்படியே அவ கூட வேலைக்கு போ. ஜோடி பொருத்தம் கரெக்டா இருக்கும். அவ கிடக்குறாமா. எங்க நீ கத்துக்க போறேன்னு அவளுக்கு பொறாம. இருக்கும் இருக்கும். ஏய் எருமை, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? அடுத்தவங்க பொருளை எடுத்து யூஸ் பண்றோன்ட்டு. ஏய் நீ ஓவரா பேசாத. அப்புறம் எதுக்கு இத வாங்கி வச்சிருக்க? ஆமா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் ஒரு நல்ல பிராண்டா சஜஸ்ட் பண்ணிருப்பேன். நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? ஏய் இப்ப என்னதானே பிரச்சனை உனக்கு? உனக்கு கொஞ்சம் கூட சிவிக் சென்ஸே இல்லல்ல. நான் ஆசையா ஒரு பொருள் வாங்கினா அதை எடுத்து பார்த்தா பரவாயில்ல, எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. மா ஓவரா பேசிட்டு இருக்கா. அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்னடி நல்லா இருக்காது? என்ன நல்லா இருக்காது? இங்க பாரு ராகவி, உன் மேலதான் தப்பு. நீ எடுக்கும் போதே நான் வேணாம்னு சொல்லியிருக்கணும். சரி சரி, அவகிட்ட சாரி கேளு. சாரியா? மா அதெல்லாம் என்னால கேட்க முடியாதுமா. அவளை போய் வேற எதனா வேலை இருந்தா பார்க்க சொல்லு. மா நல்லா கேட்டுக்கோ, இனிமேல் அவ கூட சேர்ந்து எந்த ஒர்க்கும் நான் போக மாட்டேன். ஹலோ மேடம், நான்லாம் ஆல்ரெடி அந்த முடிவுல தான் இருக்கேன். நீ கிளம்பலாம். ஓ சூப்பர், நல்லது. மா எப்பவுமே இந்த முடிவை மாத்திக்க வேணாம்னு சொல்லுமா அவகிட்ட. மா எனக்கு காது நல்லாவே கேக்கும். சரியா? அவளுக்கு கண்ணு நல்லா தெரியுதான்னு செக் பண்ண சொல்லு. பக்கத்துல இருக்கவங்களே தெரியும். ஐயோ, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா 2 பேரும்? யாரு? நானா? ஆமா நீதான். ஏய், உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீ ரூமுக்கு போ. ராகவி, நீ போய் பால் வாங்கிட்டு வா போ. சும்மா தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. போய் அவங்க வேலையை பாருங்க. ச்சே, ஒரு பக்கம் பண்ணிட்டு ஒரு பக்கம் பண்ணல. மா எனக்கு சாப்பாடு வேணாம். நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துருவேன். எனக்கு பண்ணாத. சரி சரி. மா நான் சீக்கிரம் வந்துருவேன். என் ஒர்க் சீக்கிரமாவே முடிஞ்சிரும். முன்ன மாதிரிலாம் எந்த லேட்டும் ஆகாதுமா. அதனால நீ வீட்லயே சாப்பாடு செஞ்சு வச்சுடு. சரி சரி, 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. மேம் நீங்க போய் ஃபர்ஸ்ட் ஹேர் செட் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் நம்ம பக்காவா பண்ணிக்கலாம். சரிம்மா. மேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ ராகவி, அந்த ஸ்ட்ரெயிட்னர் எடுத்து கூட. யாரு ராகவி? ஒன்றும் இல்லை மேம். ஸ்வேதா அந்த ஃபவுண்டேஷன் எட்ரி. யாரும்மா ஸ்வேதா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம். ஒரு நிமிஷம் இதை பிடிக்கிறீங்களா? நானே எடுத்துட்டு வரேன். இவளை போய் மிஸ் பண்ற நிலைமையில வந்துருச்சு. கூட இருந்தா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா வாய் ஜாஸ்தி அவளுக்கு. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். இருந்தாலும் அவளை மிஸ் பண்றேன் தான். இவளை போய் மிஸ் பண்ற நிலைமை வந்துருச்சே நமக்கு. இருந்தாலும் வரதா நல்லா தான் இருந்திருக்கும். இருந்தாலும் ஓவரா தான் பண்றான். அவளாம் ஒன்றும் தேவையில்ல, நம்மளே பார்த்துக்கலாம். இன்னும் போய் எப்படி மிஸ் பண்ண? நானும் அதாண்டி யோசிக்கிறேன். என்ன இவ வேற போனே எடுக்க மாட்டேங்கிறா. ச்சே, யாருடி? இன்னைக்கு ஒர்க்குக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணியிருந்தமா. இப்ப போனே எடுக்க மாட்டேங்கிறா. சரி சரி, டென்ஷன் ஆகாத. நீ போறதுக்குள்ள எப்படியும் போன் அட்டன் பண்ணிடுவா. நானும் அதான் நம்புறேன். பாப்போம். சரி வரேம்மா. சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நல்லா இருக்கே. தேங்க்ஸ் மேம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஆன் தி வேல இருக்காங்க. சரி ஓகே. வந்துட்டாங்களா? பக்கத்துல வந்துட்டாங்க மேம். இப்பதான் மெசேஜ் பண்ணாங்க. கால் வேற எடுக்க மாட்டேங்கிறா. இன்னும் வரலனாவது சொல்லிருக்கலாம்ல. ஏன் தான் இப்படி பண்றாளோ? உண்மையாவே வராங்களா இல்ல என்ன வச்சு எதுவும் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சே அப்படிலாம் இல்ல மேம். வந்துட்டு தான் இருக்காங்க. இப்பதான் மெசேஜ் கூட பண்ணாங்க. சரி லாஸ்டா 2 மினிட்ஸ் பாப்போம். அப்பயும் வரலனா? நான் என்ன பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா மேம்? சீரியஸா வந்துட்டாங்க மேம். வேற வழியே இல்ல. ராகவிக்கே கால் பண்ணி கேட்டுருவோம். சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சா? ஒரே டிராஃபிக்கா இருந்துச்சா? சாரி மேம். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அப்புறம் ஸ்வேதா, சாரி. ஐயோ மேம், நீங்க ஏன் மேம் சாரி எல்லாம் கேட்டுட்டீங்க? சரி உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுல, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமா.
இவ கரெக்ட் டைம்க்கு வந்தா? பரவாயில்ல, வந்தது நல்லதுதான். நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ மேம். பேமெண்ட் நான் ஜிபே பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகே ஷூர். மேம். தேங்க்யூ மேம். ஓகே மேம். அப்புறம் எங்க சர்வீஸ் பிடிச்சிருந்தா மறக்காம ரேட்டிங் போட்டுருங்க. சரி ஓகே. ஓகே, தேங்க்யூ மேம். போலாமா? ஏய் ஆமா, உனக்கு எப்படி நான் இங்க இருக்கேன்னு தெரியும்? கரெக்ட் டைம்க்கு வேற வந்திருக்க. அதுவா? ஹலோ ஏ ராகவி, சொல்லுமா. ஸ்வேதா மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாலாம். அவ வரல போல இருக்குடி, போனே எடுக்கலையா. நீ இப்பயே கொஞ்சம் ஹெல்ப் பண்றீ அவளுக்கு, பாவண்டி. மா அதெல்லாம் என்னால முடியாதுமா. அவளுக்கும் எனக்கும் சண்டை, உனக்கு தெரியும்ல. ஏன்டி இப்படிலாம் சொல்ற? ரொம்ப பண்ணாத. போடி, சும்மா தானே இருக்க, பாவண்டி அவ. எனக்கு நான் சும்மா இருக்கேனா? மா இப்பதான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன் தெரியுமா? காலையில இருந்து ஒரே டென்ஷனா இருக்கா. போ சரியா? சரி வெய், போய் தொலைக்கிறேன். ஓ, அதான் சரி பாவம் அப்படியே ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். எனிவேஸ் ரொம்ப தேங்க்ஸ் டி. ஏய் என்ன தேங்க்ஸ் சொல்லி அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? ஒழுங்கா பேமெண்ட் அனுப்புற. பேமெண்டா? ஆல்ரெடி நீ கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுல கழிச்சுக்கோ. ஏய், கிளம்பு கிளம்பு. குத்து வண்டி ஒண்ணு. இரு சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கண்டென்ட் கனிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. ஒழுங்கா பேமெண்ட் அனுப்புற. அதெல்லாம் முடியாது. வா வா. எப்ப பாரு ஏமாத்துறடி என்ன. உன் தோப்பனார்கிட்ட சொல்றேன். உன் தோப்பனார் இன்னத்துக்கு நீ கோழி மூட்டுறதுக்கு கோல்டு மெடல் வாங்குற மாதிரி இம்மா வேகமா ஓடியார. இத பாரு, போட்டு குத்துட்டு நீ ஓட்டுக்கு போறதா இருந்தா